இன்னும் 2 நிமிஷத்துல உங்களுக்கு மவுத் வந்தா நீங்க என்ன பண்ணுவீங்க? உங்களை சுத்தி இருக்கக்கூடிய உங்களுடைய வீடோ, உங்களுடைய உறவினர்களோ, சுற்றத்தார்களோ, உங்களுடைய சொத்தோ, பேங்க் பேலன்ஸோ எதுவுமே உங்களுக்கு எந்த உதவியுமே செய்யாது. அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், வலை யுஅখিরல்லாஹு நஃப்ஸன் இதா ஜாஅ அஜலுஹா. ஒரு ஆன்மாவுக்கான நேரம் வந்துவிட்டால் ஒரு செகண்ட் கூட முற்படுத்தவும் படாது, பிற்படுத்தவும் படாது. அந்த நேரம் எந்த நேரத்துல உயிர் எடுக்க வேண்டும் என்பதாக முடிவு செய்யப்பட்டுள்ளதோ அந்த நேரத்தில் கண்டிப்பாக உயிர் எடுக்கப்படும். நம்முடைய நேரம் எப்போன்றது நமக்கு தெரியுமா? சோ எப்போ வேண்டுமானாலும் நம்முடைய உயிர் கைப்பற்றப்படக்கூடிய நேரமாக இருக்கலாம். தயவு செய்து உங்களுடைய மௌத்துக்கு பிறகு இருக்கக்கூடிய வாழ்க்கைக்காக தயாரிப்பு செய்யுங்க. தொழுகையில அதிகமான கவனம் செலுத்துங்க. அல்லாஹுடைய நெருக்கத்துக்கு என்னவெல்லாம் காரணமாக இருக்குமோ அந்த அமல்களை எல்லாம் தேடி தேடி செய்யுங்க. அல்லாஹுடைய கோபத்துக்கும் நரகத்துக்கும் எதுவெல்லாம் நெருக்கமாக இருக்குமோ அதையெல்லாம் பாராமுகமாக விட்டு தூரமாக இருங்க. அல்லாஹ் நம் அனைவருக்குமே நல்ல மௌத்தை, அவனுக்கு பிடித்தமான மௌத்தை அல்லாஹ் நமக்கு தருவானாக. வேறு யாருடைய வாழ்க்கையிலேயாவது ஒரு சின்ன மாற்றத்தையாவது ஏற்படுத்தணும்னு நினைச்சீங்கன்னா அவங்களுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணி விடுங்க.